ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்டோஸ் ஷார்ட்ஸ். பெரிய பெரிய விஷயத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்றதா பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ். இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிருப்போம். அப்போ நமக்கே தெரியாம 2 MB 3 MB 4 MB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 50% டேட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வரும். 50% முடிஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம பாக்குறதுக்குள்ள இன்னொரு 50% முடிஞ்சிட்டு உங்க டேட்டா 100% காலின்னு சொல்லி வரும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா அந்த மொபைலோட இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா பிசி கூட கனெக்ட் பண்ணிக்கும் போது எப்படி பார்த்தீங்கன்னா டேட்டா சேவ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வேண்டி நம்ம ரெண்டு செட்டிங்ஸ் மட்டும் ஆன் பண்ணா போது நம்ம ஈஸியாக மாத்திக்க முடியும். ஸோ எந்த வித டிலேவும் பண்ணாம இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே, உங்கள் பிசியில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா போகிறது பார்ப்பீங்க. ஸோ அதை எப்படி ரெடியூஸ் பண்ணி நம்ம எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட பிசியில் நான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் ஆல்ரெடி நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பிசியில் நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணும்போது ஒரு டேட்டா ஒரு எம்பி கூட பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் போகாது. ஓகே, ஜஸ்ட் ஒய்ஃபை செலக்ட் பண்ணிடலாம். ஒய்ஃபை இருக்குது. ஒய்ஃபை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும். ட்ரபிள் ஷூட் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் ஓப்பன் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ஒய்ஃபை என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதோட வந்துடும். என்னோட பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை MI90. ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதை செலக்ட் பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸில் ஜஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா செட் ஆஸ் மீட்டர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு செட் ஆஸ் மீட்டர் கனெக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எப்பவுமே நமக்கு டிஃபால்ட்டாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணும்போது ஆஃபில் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிடுங்க. இப்போ நான் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் என்னோட மொபைல் நெட்வொர்க் இப்போ நிறைய போயிட்டுருக்கு. நான் ஜஸ்ட் ஆன் கொடுத்துட்றேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா என்னோட பிசி நான் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது எனக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நெட் போகாது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மீட்டர் கனெக்ஷன்றது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஆப்குள்ளே யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆப்குள்ளே மட்டும்தான் நமக்கு லிமிட் நம்ம நெட்வொர்க் போகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் விண்டோஸ் ஐ கொடுத்தா நமக்கு செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் செட்டிங்ஸில் ஹோம் வந்துடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட் செக்யூரிட்டின்னு இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே பாஸ் அப்டேட்னு இருக்கும். ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத டைமில் பாஸ் அப்டேட் கொடுத்துருங்க. இங்கே பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பாஸ் அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் பாருங்கள் எனக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் போகிறதில்ல. இந்த மெத்தட்னால என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸோட ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா உங்கள் பிசியில் காட்டாது. நம்ம ஏன்னா பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்டேட் தேவையில்லை அப்படின்னு நினச்சினா இது கொடுத்துருங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான டேட்டா கனெக்ஷன் நமக்கு போகாது. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் மீட்டர் கனெக்ஷன் ஆன் பண்ணணும். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா பாஸ் அப்டேட் கொடுக்கணும். ஜஸ்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஸ்டாப் ஆகும். இந்த 2 மெத்தட் பண்ணினாலே போதும். உங்கள் பிசியில் நெட்வொர்க் கனெக்ஷன் நீங்கள் போகாமல் தவிர்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் 2 ஸ்டெப் தான். நமக்கு ஃபர்ஸ்ட் எந்த ஒய்ஃபையோ அது ஜஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் போகணும். அங்கே போயிட்டு நமக்கு மீட்டர் கனெக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மீட்டர் கனெக்ஷன் ஆன் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் நமக்கு டோட்டலாக எந்த ஆப்குள்ள ஓப்பன் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் நெட்வொர்க் போகும். ஸோ தென் அதுக்கப்புறம் நமக்கு மோஸ்ட்லி இந்த விண்டோஸ் அப்டேட் தான் நமக்கு இன்டர்நெட் எடுத்துக்கும். ஸோ அதனால உங்களுக்கு விண்டோஸ் அப்டேட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டா செட்டிங்ஸில் போயிட்டு அந்த விண்டோஸ் அப்டேட் கூட பாஸ் பண்ணிக்கங்க. அதனால நமக்கு டேட்டா சேவருக்கான அதிகப்படியான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 மெத்தட் மட்டும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு டேட்டா 100% கம்மியாகும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நமக்கு வேற எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை என்னால் முடிஞ்ச நான் கண்டிப்பா சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் காட்டும். ஆல் செலக்ட் பண்ண நம்ம போற நோட்டிஃபிகேஷன் வரும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.